அதிமுகவின் வழக்கில் ஓபிஎஸ்க்கு மிக முக்கியமான ஒரு வெற்றி 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 வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் நண்பர்களே. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வழக்கில் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு தகவல்கள் அப்படின்றது ஒருபுறம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே உண்மையில் ஓபிஎஸ் உடைய கேஸ் இப்போ எந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்றத இங்கே நம்ம கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஆமாம் நண்பர்களே, 100% நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். ஓபிஎஸ் உடைய கேஸ் இன்னுமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக தேர்தல் ஆணையத்தில் மேலே கேஸை போட்டிருந்தாலும் சரி, எங்கே போட்டிருந்தாலும் சரி, என்னத்தை பண்ணியிருந்தாலும் சரி, ஓகேங்களா. அதிமுகவின் வழக்கில் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலைப்பாடு என்ன, அவர் சார்ந்தவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு தெம்பும் திராணியும் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இவர் இருந்தார் என்றால் நிச்சயமாக ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது இங்கே இருக்கிறதை நம்மால் வாட்ச் செய்ய முடிகிறது. ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஸின் அனைத்து விதமான வழக்குகளும் தொடர்ந்து உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகேங்களா. ஏன்னா ஓபிஎஸ் அப்படின்ற நபர் சாதாரணமான ஒரு நபராக நீங்கள் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிமுகவின் வழக்கில் ஓபிஎஸ்க்கு நிறைய விதமான அதிரும் புதிரும் வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே ஓபிஎஸ் ஜெயிச்சா என்னாரு, தோத்தாருன்னா என்னங்க, அவருக்கும் கட்சிக்கும் தனிப்பட்ட ரீதியில் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் கிடையாதே. ஸோ சம்பந்தம் இல்லாதவரை பற்றி நீங்கள் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில தான் நிச்சயமாக வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறைய இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். எது எப்படி போனாலும் சரி, இரண்டாவது முறையாக ஓ பன்னீர்செல்வம் என்ன விதமான அவுட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகிறாருன்றத நம்ம கம்பல்சரி பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே. அடுத்தடுத்து நிறைய விதமான காணொளிகள் இருக்கிறது. ஓபிஎஸ் ஜெயிப்பாரா தோற்பாரா, இல்லை மற்றவர்கள் ஜெயிப்பார்களா தோற்பார்களா என்ற விஷயங்களே இங்கு தேவையில்லை என்று தான் நான் சொல்லி ஆகிவிட வேண்டும். ஸோ அதனால் கண்டினியூஸாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. அதிமுகவின் வழக்கு எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து ஓபிஎஸ் தன்னுடைய வெற்றியை நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் தனிப்பட்ட முறையில் இருக்குமா அல்லது இல்லாமல் போகுமா என்பதை அனைத்தையுமே பார்த்திருக்க வேண்டும். அப்படின்னா காலம் சற்று தாமதமான ஒரு நிலையை கொடுக்காமல் இருக்கப்பட வேண்டும் அப்படின்னே சொல்லலாம். அதிமுகவின் வழக்கில் ஓகேங்களா ஓபிஎஸ்க்கு பற்பல புதிய விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஓபிஎஸும் நல்ல மனுஷன்தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா ஓபிஎஸ்க்கு இருக்கிறதே அந்த ஒரு அதிமுகன்ற ஒரு கட்சி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி.